பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது சீக்கிரமாய் வெளியே போய்விடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனே பிசாசு கிரியை செய்கிறான். அவர்களுக்கு தூக்கம் வருகிறது, பலவீனம் வருகிறது, அவர்களுக்கு இடுப்பு வலிக்கிறது, இன்னுமா கொட்டாவி வருகிறது, பலவித பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது. குழந்தையை வைத்துக் கொண்டு உட்கார முடியவில்லை, குழந்தை அழுகிறது, இப்படி பல விதத்திலே அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. யார் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பார்கள்? யார் தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவார்கள்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமென். திருப்தி ஆகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ஆமென். வேதம் நாளாகம புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என்னாலும் என் இருதயம் இங்கே இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தில் யார் காத்திருக்கிறார்களோ, யார் உண்மையாய் ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு இறங்கி வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேலே தங்குகிறார். பாருங்க, சங்கீதம் 52 சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான். கர்த்தருடைய ஆலயத்தை தேடி